அனைவருக்கும் திருவோணம் வாழ்த்துக்கள். இதிகாசங்களில் அதர்மத்தின் எதிரே தர்மம் அடையும் வெற்றியை இந்து சமூகம் திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஓணம் பண்டிகையும் அதில் ஒன்று. இதிகாச சரித்திரத்தில் இதன் வரலாற்றில் பின்னணி என்னவென்று பார்ப்போம். புராணத்தின் வெளிச்சத்தில் கேரளாவை ஆட்சி செய்த அசுர வம்சத்தை சார்ந்த மகாபலி மன்னன் நேர்மை வாய்ந்த கொடை வள்ளல் ஆவான். அவனது ஆட்சியில் மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். புகழின் மயக்கத்தில் மகாபலி அகங்காரத்தால் தான் ஒரு விஸ்வதேஜஸ் ஆக வேண்டும், அதற்கு 3 உலகையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தபசு செய்ய தொடங்கினான். அவரது அதிகரித்து வரும் புகழ் மற்றும் சக்தி தேவர்களை கவலை அடைய செய்தது. மகாபலி அவர்களை விட சக்தி வாய்ந்தவராக மாறக்கூடும் என்று அஞ்சினார்கள். தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் வரப்போகும் ஆபத்தை கூறி தங்களை காப்பாற்ற வேண்டினார்கள். மகாவிஷ்ணு வாமனன் என்ற குள்ள பிராமணனாக மாறு வேடமிட்டு மன்னன் மகாபலியை சந்தித்து 3 அடி நிலம் கேட்டார். பெருந்தன்மைக்கு பெயர் பெற்ற மகாபலி ஒப்புக்கொண்டார். இருப்பினும் வாமனன் அளவு வளர்ந்து முழு பிரபஞ்சத்தையும் 2 அடிகளில் மூடினான். 3வது அடிக்கு மகாபலி தன் தலையையே கொடுத்தான். வாமனன் அவனை பாதாள உலகத்தில் தள்ளினான். புறப்படுவதற்கு முன் வாமனர் மகாபலிக்கு ஒரு வரம் அளித்தான். அவன் தன் குடிமக்களை வருடத்துக்கு ஒருமுறை சென்று பார்க்கலாம். மன்னன் மகாபலி தனது ராஜ்யத்திற்கு திரும்பியதை குறிக்கும் வகையில் எல்லா ஆண்டு ஆவணி மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகையாக மலையாளிகள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். வாழ்க வளமுடன்.